அமெரிக்க அதிபர் டிரம்பின் பதில் வரி கொள்கைகள் தமிழ்நாட்டில் சில துறைகளுக்கு வாய்ப்பாகவே பார்க்கப்படுகிறது. எப்படி என்பதை பார்க்கலாம். அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரி கட்டுப்பாடுகள் தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் கம்போடியாவை போன்ற ஆசிய நாடுகளுடன் போட்டியிடுவதற்கும் தமிழகத்திற்கான ஏற்றுமதி சந்தையை விரிவுபடுத்துவதற்கும் ஒரு புதிய வாய்ப்பாக அமைந்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா தெரிவித்திருக்கிறார். தற்போது குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவிற்கு அடுத்ததாக தமிழ்நாடு இந்தியாவின் 3வது பெரிய ஏற்றுமதி மாநிலமாக உள்ளது. துறைமுக வசதிகளும் தொழில்துறை மேம்பாடுகளும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் ஆகியவையும் தமிழகத்தை முக்கிய ஏற்றுமதி மையமாக மாற்றியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அசோக் லேலாண்ட் போன்ற நிறுவனங்கள் வட அமெரிக்க சந்தைகளில் அதிகரித்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டுள்ளன. புதிய முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் உலகளாவிய தயாரிப்பு சங்கிலியை நோக்கி தங்கள் MSME தொழில்களை ஏற்றுமதி தரத்திற்கு ஏற்றவாறு மேம்படுத்த பல கிளஸ்டர்களை தமிழக அரசு உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இச்சூழலில் தமிழகத்தின் தொழில்துறை வளம், பணியாளர் திறன், சுற்றுச்சூழலை கையாளும் திறன் மற்றும் தரமான உற்பத்தி ஆகியவை இந்த வாய்ப்புகளை மிகச் சிறப்பாக பயன்படுத்தும் வகையில் உள்ளதாக அமைச்சர் TRB ராஜா தெரிவித்திருக்கிறார். அமெரிக்காவின் மாசச்சூசெட்ஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக பேசிய இந்திய வம்சாவளி மாணவிக்கு பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டது. மோகா வெமூரி என்ற மாணவி பட்டமளிப்புக்கு முந்தைய நிகழ்வில் உரையாற்றிய போது காசாவில் நடத்தப்பட்டு வரும் போரை குறிப்பிட்டு பேசி அதற்கு தனது கண்டனத்தையும் பதிவு செய்தார். உரையை தொடர்ந்து மோகா வெமூரியிடம் பேசிய கல்லூரி நிர்வாகத்தினர் பட்டமளிப்பு விழா முடியும் வரை கல்லூரி வளாகத்துக்குள் வரக்கூடாது என்று தெரிவித்தனர். கல்லூரி நிர்வாகத்தின் இந்த செயலுக்கு பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். This means that Israel's assault on the Palestinian people is not only aided and abetted by our country, but our school. As scientists, engineers, academics, and leaders, we have a commitment to support life, support aid efforts, and call for an arms embargo, and keep demanding now, as alumni, that MIT cuts the ties.